ஈனை பற்றின ஒரு சம்பவம் இப்போ செம்மையாக இருக்கு போயிட்டுருக்கு லைவில். அதாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என்னென்னா அதே மாதிரி ஜாக்லின் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த கோவாகங்களில் இருக்கிறவங்கள வந்து பேச விட்டதே கிடையாது. அவங்களுக்கு பதில் இந்த அம்மா சாட்சிக்கு நிற்கிறதும், அவங்களுக்கு பதில் அவங்களோட வாயா இந்த அம்மா பண்ணுறதும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க பேசுறதுக்கு பதில் இவங்களே போய் சண்டை போடுறதும். அடடோடோடா இவங்களால தான் வந்து அவங்க எல்லாருமே கேமும் ஸ்பாயில் ஆகுது. கேம் ஸ்பாய்லர், கோவா கேங் ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா முத்து வந்துட்டு ஆப்போசிட்டில் சௌந்தர்யா நின்றுட்டு இருக்காங்க கிச்சன் ரூமில். அவங்ககிட்ட பேசுகிறாரு, என்னம்மா வந்துருச்சு போல் சாப்பாடு, ஸ்பெஷல் ஃபுட் வந்திருக்கு போலும் கலாச்சிட்ருக்கார். அதுக்கு சௌந்தர்யா ஏதாவது பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இந்த அம்மா வந்துட்டாங்க பின்னாடியே. யார்? ஜாக்லின். அப்படின்றாங்க. உடனே அவரும் கேட்குறாரு, என்ன அப்படின்றாரு. சௌந்தர்யானா சௌந்தர்யா பேசட்டுமா, ஏங்க எங்கே இருந்தாலும் அப்படியே சௌந்தர்யா பேரை கேட்டாலும் உடனே வந்துருங்களே, எப்பா சரியான ஆளுங்க நீங்கள் அப்படின் போது நான் வருவேன்றாங்க. அவங்க காண்டாவது மூஞ்சி கேட்ட உடனே. முத்து வந்துட்டு அதை தாங்க நானும் கேட்குறேன், எதுக்குங்க வரீங்கன்னா உடனே உங்களுக்கு காண்டு. சாட்சனா கூப்பிடும்போது முத்து வருவார்ல அது மாதிரி தான் அப்படின்றாங்க. எப்போ சாட்சனா இது பண்ணும்போது இவர் வந்து சண்டை போட்டார் இவங்கள மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து முத்து வந்து சாட்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜாக்லின் மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்துட்டு ரயானுக்கு வந்து அழுதாங்களே அந்த மாதிரி இது வரைக்கும் சாட்சனாக்காக அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சௌந்தர்யாக்காக சண்டை போட்டாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை இவங்க போட்ட கண்ணீர் ட்ராமா மாதிரி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. இந்த ஜாக்லின் ரசிகர்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு ஏற்றி விடுறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப கலாய்க்கிற முத்து, ஏம்மா கத்தாதம்மா. அதே மாதிரி இந்த சௌந்தர்யா பேரை சொன்னாலும் அப்படி காதை தீட்டிக்கிட்டு வந்துடுங்களே, எப்பா தீட்டிக்கிட்டே வராதிங்க சரியா அப்படின்ற அது மாதிரி கலாய்க்கிறாரு. அவங்க வந்து ஏங்க எனக்கு இங்கே முத்துன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கான் அப்படின்னு அவங்க கலாய்க்கிறாங்க. அதுக்கு இருந்தும்மா கத்தாதம்மா, கம்மியாக பேசுமா, காதில் விடுற மாதிரி பேசினாமே எனக்கு போதும், காதை கடிக்கிற மாதிரி பேசாதீங்கன்னு கலாய்க்கிறாரு. ஜாக்லின் வந்துட்டு இல்லை வீட்டுக்குள்ளே வந்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ பிடிச்சி திரும்ப கலாய்க்கிறாரு. ஆமாம்மா நீங்களே சொன்னீங்களா ரைட்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அடுத்தவங்களை பேச விடுங்க. நீங்களே வந்து சௌந்தர்யாவுக்கு பதில் பேசிட்டீங்கன்னா சௌந்தர்யா என்னத்தை பேசுவாங்கன்னு கலாய்க்கிறாரு. மூஞ்சே ஒரு மாதிரி போச்சு. நாங்கள் உங்கள் அளவுக்குலாம் இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒன்றும் இந்த மாதிரி இல்லை அப்படின்போது அதை தாங்க நீங்கள் வந்து என் அளவுக்கு தான் இல்லை இருந்தால் தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி கலாச்சி அதை முடிக்கிறாரு. அதாவது ஜாக்லினோட விஷயங்கள் பற்றினா இப்போல்லாம் ரொம்ப டூ மச்சாக போய்ட்டுருக்கு. அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அந்த நேற்று நைட்டு அந்த கோவா கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணிக்கிறாங்களாம். சௌந்தர்யாவுக்கு அந்த பண்ணுற விஷயங்களே பிடிக்கல. அதாவது முத்தம் கொடுத்து வந்துட்டு அந்த கோவா கேங் சமாதானப்படுத்திக்கிறது. இவங்க போயிட்டு ரஞ்சித் சார் கொடுக்குறாங்க, ஜெஃப்ரி கொடுக்குறாங்க முத்தம். அப்புறம் ரயனுக்கு விழுந்துச்சானு தெரில. இவங்க பார்த்துட்டு இவங்க கொடுக்க சொல்கிறாங்க சௌந்தர்யாவையும். டிஸ்கஸ்டிங் காய்ஸ் அப்படின்றாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டுது, அதை வெளியே கட்டாமல் இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து காமிச்சிட்றாங்க. நேற்றும் சொல்லிட்டாங்க, இன்றைக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய சண்டை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன் வந்து ஜாக்லின் வந்துட்டு இந்த கோவா கேங்க்கு அப்படியே பொத்தி வளர்க்குறாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.